நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட முடியாது, அப்பா ரொம்ப மோசமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது மேடு பள்ளம் அப்படிங்கிறது மாறி மாறி வர்ற மாதிரி தான் இந்த மாதம் அப்படிங்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு மனசில் சந்தோஷத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த அளவுக்கு நிறையா நல்லது அப்படிங்கிறது நடக்கும். குடும்பத்தோட உறவுகளோட நிறையா நேரத்தை இந்த மாதத்தில் செலவு பண்ணுவீங்க. சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி ஒரு விருந்து வைக்கிறது, ஒரு கோயில் விசேஷம் நடத்துறது, இல்லை வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, ஒரு கட்டின வீடு குடி போகிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். அதால் 10 ரூபா நமக்கு செலவு தான் ஆகும். 10 ரூபா கடை வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கிறதால இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தோடையே தான் தொடங்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மேசராசியில் இருக்கார். மேசராசியில் ராசிக்கு அதிபதி இருக்கார் அப்படிங்கும்போது அவர் விரயத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், அதை நம்ம முன்கூட்டி சொல்லி போடணும். ஆனால் ராசிக்கு அதிபதி தான் அப்படிங்கிறதால சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதாவது கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்தார். இப்போ இந்த மாதம் தொடங்கி 1ஆவது நாள் தான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்திருக்காரு. ஒரு வீடு கட்டியிருந்திருக்கலாம், அந்த வீடு குடிபோகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குடிபோன வீட்டுக்காக 10 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பாத்திர பண்டம் வாங்கணும், ஒரு ஜாமான் செட்டு வாங்கணும், ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும், ஒரு நல்ல டிவி இல்லை, நல்ல ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்கி வைக்கணும், இந்த மாதிரியான செலவுலாம் வரும். ஆனால் அதுக்கெல்லாம் காசு என்னடா பண்ணுறது, எதா பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் மனசு ஊசலாடிக்கிட்டு தான் கிடக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானும் இப்போ பயிற்சியாகி உங்களோட ஜென்மராசிக்குள்ளே வந்துட்டார். அதாவது கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட விரயங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சாலும் இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் விரயம் இருக்கும். ராசிக்கு அதிபதி போய் விரயத்தில் மாட்டிக்கிட்டார் இல்லையா. அதாவது ராசி அதிபதி பெரும்பகுதி நாட்களில் விரயஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். 20ஆம் தேதி அன்றைக்கி தான் உங்களோட ராசிக்கு வர போகிறார். அப்போ இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அது சுப விரய செலவுகள் தான், பயப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானோட பயிற்சியை நம்ம அப்படியே கடந்து போயிட முடியாது. அற்புதமான ஒரு இடத்துல குரு பகவான் உங்களோட ராசிக்குள்ளேயே வராரு. அதாவது அசுர குருவோட வீட்டுக்கு தேவகுரு வராரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதோட ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்தில் உட்காந்துட்டாரு, என்ன செய்வார், ஏதாவது நன்மைகள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தராசு முள்ளு மாதிரி தான். பெருசாக நன்மையும் இல்லை, பெருசாக தீமையும் இல்லை. உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஒரே நாளில் நான் கோட்டை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரே நாளில் நான் தரிசாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. 10 ரூபாய்க்கு உழைச்சோம்னா 10 ரூபாய் கிடைக்கும், 5 ரூபாய்க்கு உழைச்சோம்னா 5 ரூபாய் கிடைக்கும். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஆனால் குரு பகவானுக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குரு பகவான் தான் இருக்கிற வீட்டை விட
பார்க்குற வீட்டுக்கு பலன் அதிகமாக கொடுப்பாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கிற இடத்துலேருந்து 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு இது 3ஐயும் பார்ப்பார். அப்போ உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்துக்கிட்டு ராசிக்கு 5வது வீடான கன்னிராசி, 7வது வீடான விருச்சிக ராசி, 9வது வீடான மகர ராசி இத்தனையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இந்த இடம் எல்லாமே புனிதமடையுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறத குரு பார்க்குறாரு அப்படின்னா பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும். அதாவது புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியமே இல்லை, கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை, போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன எதுவும் இல்லையா எதுவும் இல்லையான்னு. இதனாலேயே நான் ஒரு விருந்து விசேஷங்களுக்கு ஒரு கல்யாண காட்சிக்கு கூட போகிறதில்ல, கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல, இப்படி என்ன தான் பேசியே கொள்கிறாங்க. அந்த மாதிரியான மனநிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு இயற்கைக்கு முரணான சிகிச்சை இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது குரு பார்வையால் கிடைக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதோட 7வது வீடு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ஒரு கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்து ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது, வர்றது கைக்கும் வாய்க்கும் தான் சரியாக இருக்குது, அதுவே 10 ரூபா கடை வாங்குற மாதிரி ஆகி போகுதுன்னு பொழப்பு நடத்துகிறவங்க சரி வேறு ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு புது முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக காதல் உறவில் இருக்கிறவங்க, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, காதலில் இருக்கேன், எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வீட்டுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, வீட்டில் சொன்னால் பிரச்சனையாகுமே, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே, இப்படி இருந்தவங்க எங்கனாவது போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சவங்க அதெல்லாம் விட்டுடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது சரியாக இருக்குது அப்படிங்கிறதால வீட்டுக்கு போய் பெற்றவங்களோட சம்மதத்தை ரொம்ப சுலபமாக வாங்கிடலாம். போய் உட்காந்து எடுத்து பேசணும். இந்த நேரத்தில் போய் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நீங்கள் கூப்பிட்டு பேசி பாருங்கள், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்க பேரண்ட்ஸை வர சொல்கிறேன் பேசி பாருங்கள். இப்படி வீட்டில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட காதல் திருமணத்தை நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக ஜாம்னு நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த அனுமதி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு காதல் விவகாரங்களை வீட்டுக்கு சொல்லிவிடலாம். நல்லபடியாக எந்த பெரிய அளவில் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிருங்கிறதால இதுக்கு அதை பயன்படுத்திங்க, அது உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும். அதுமாரி புதன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பெரும்பகுதி விரயஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். மாதம் தொடங்கி 6வது நாள் மேசத்துக்கு வர்றவர் 24ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அதனால் உத்தியோக மாற்றம் சில பேருக்கு உறுதியாக இருக்கும், பயணங்கள் நிறையா இருக்கும். ஒரு கல்யாணம் காட்சின்னு போகிற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னு பத்திரிகை வைக்க அலையிற மாதிரி இருக்கும். அதுமாரி பயணங்கள் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பெரிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு வரலாம். வெளிநாடு போகணுன்னு நினச்சவங்களுக்கு நேரம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரியான யோகா அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லபடியாகவே இருக்குது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார், கவலைப்பட வேண்டியதில்லை. மாதம் கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்காருங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது காசு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தாலும் கடைசி நேரத்தில் காசை கொடுத்துருவார். ஒரு காரியத்தை காசு பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆரம்பிடா பார்த்துக்குவோம் அப்படின்னோம்னா எங்கே இருந்தாலும் 10 ரூபா காசு பணம் கிடச்சிடும் நமக்கு. அதனால் செவ்வாய் உங்களுக்கு காசு பணத்தை கொடுத்துருவார். என்னதான் விரைய செலவானாலும் ஒரு கடன் கொடுக்கறதுக்கு கேட்டால் ஆள் இருக்கும், கடைசி நேரத்துலையாவது காசு பணம் கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு வகையில் கொடுத்துக்கலாம், பெரட்டிக்கலாம், வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தில். அதனால் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்கிறவங்க, கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான அனுமதி கிடைக்கும். இப்படி சகல விதமான நன்மைகள். ஆனால் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஆகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம கட்டுக்கடங்காத அளவுக்கு செலவாகும். நம்மளாலேயே ஒரு கேட்க சகிக்காது, என்னடா நம்ம இவ்வளோ செலவு பண்ணுற ஆள் இல்லை, சிக்கனமாக செலவு பண்ணாலும் காசு போயிடுதேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சுப செலவு தான். ஒரு மருத்துவ செலவு ஆகி போகுது, புள்ளிகளுக்கு உடம்பு சரியில்லை, காசு கொடுத்தும் கஷ்டத்தை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. சுப செலவுகளாக இருக்கும். உறவுகளோடு கூடி நேரத்தை செலவு பண்ணக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. கடந்த காலகட்டத்தில் போனதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு மேலே உண்மையிலேயே ரொம்ப நேரம் நல்லா தான் இருக்குது. தினமும் குளிச்சு மொழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு சனி பகவான் வாரி கொடுக்குற இடத்துல காத்துக்கிட்டு இருக்கார். தொழில்ஸ்தானத்தில் சனி உட்காந்துக்கிட்டு நிறைய நன்மைகள் செய்வார். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னாலே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுக்கு மேலே அற்புதமாக இருக்கும். இந்த மே மாதம் அதுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.